வணக்கம் நண்பர்களே. ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th செகண்ட் டேர்மில் இயல் 3 வளரும் வணிகம். மற்ற எல்லாமே நம்ம வந்து நடத்தியாச்சு. 6th லைனாக நம்ம நடத்திட்டு வரோம். எல்லாத்தையுமே நான் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ லைன் பை லைனாக எல்லாத்தையுமே ஒவ்வொரு டாப்பிக்காக முடிச்சுட்டு வாங்க, சரிங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளோ இருக்கும் படிப்பில். இது என்ன அப்படின்னா, ஒரு வணிகம், அந்த காலத்தில் வணிகம் எப்படி செஞ்சாங்க, இந்த காலத்தில் வணிகம் எப்படி செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றது தான். இதில் நுழைய முன்னில் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் சொன்னது தான் இருக்குது. சொட்டு நம்ம லெசனுக்குள்ளே போய்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்களா, மனிதன் தனக்கு தேவையான எல்லா பொருள்களையும் தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. ஆமாம் தானே? ஒரு சிலர் டவுனில் இருப்போம், ஒரு சில பேர் வில்லேஜில் இருப்போம். ஸோ எல்லாமே எல்லாரையும் உற்பத்தி செஞ்சுக்க முடியாது. ஸோ நம்மக்கிட்ட இல்லாத பொருளை மற்றவங்ககிட்டேருந்து வாங்குறதும், மற்றவங்களுக்கு இல்லாத பொருள் நம்மக்கிட்டேருந்து கொடுக்குறதும் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அந்த காலத்திலேருந்தே வணிகம், சரிங்களா? அதாவது எப்படின்னா, இவ்வாறு ஒரு பொருளை பிறரிடம் இருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் தான் வந்து வணிகம், சரிங்களா? இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது பாருங்க. பொருள்களை விற்பவருக்கு என்ன பெயர் அப்படின்னா வணிகர். அது நமக்கு தெரியும். விற்பவருக்கு பேர் என்ன? வணிகர், ஓகேங்களா? அதே வாங்குபவரோட பெயர் என்ன? நுகர்வோர். நம்ம தான் வந்து நுகர்வோர், வாங்குகிறோம் இல்லையா, நம்ம வந்து நுகர்வோர். வணிகம் விற்பனை செய்கிறவங்க வந்து விற்பனையாளர், சரிங்களா? அது வணிகர்னு சொல்லுவாங்க. அடுத்து பண்டமாற்று வணிகம். பண்டமாற்று வணிகம்னா, அந்த காலத்தில் நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருளை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது தான் பண்டமாற்று வணிகம். இதில் இப்போ நான் படிக்க போகிறது எல்லாமே ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ஸும் கவனமாக கேளுங்க. நான் சொல்கிற பாயிண்ட்ஸை வந்து அப்படியே மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம ரிவிஷனுக்கு லாஸ்ட் டைம், அந்த லாஸ்ட்டு ஒரு மாதத்தில் தான் நம்ம இந்த டாப்பிக்கே எடுக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்து நெல்லை கொடுத்து என்ன பண்ணாங்க அந்த காலத்தில்? நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். இது மாதிரி கேட்பாங்க. நெல்லை கொடுத்து என்ன வாங்கினாங்க அப்படின்றது மாதிரி ஆப்ஷனில் கூட வைப்பாங்க, சரிங்களா? நெல்லை கொடுத்து உப்பை பெற்றனர். அதேமாதிரி ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். இந்த செய்திகள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றது. எதில் சொல்கிறாங்கன்னா, சங்க இலக்கியங்களில் வந்து சொல்கிறாங்க, சரிங்களா? இக்காலத்தில் கூட வீட்டிற்கு வந்து பழைய செய்தித்தாள்களை வாங்கிட்டு, நம்மக்கிட்ட இந்த செய்தித்தாளை வாங்கிட்டு வந்து அதுக்கு பதிலாக அந்த மாதிரி இந்த பொருள்லாம் விற்றுட்டு போகிறாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. இதில் எப்படின்னா, நெல்லை கொடுத்து என்ன வாங்கினாங்க, அதுக்கு பதிலாக உப்பு. அதுக்கு எப்படி நம்ம மைண்டில் வச்சுக்கலாம், நெல் இப்போ அரிசி வேக வைக்கிறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் உப்பு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை வந்து பெற்றாங்க, சரிங்களா? அது எப்படி வச்சுக்கலாம், நம்ம வந்து தானியத்தை இந்த கூழ் பண்ணுறோம் இல்லையா, தானிய கூழ், அதில் வந்து கொஞ்சம் பால் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஏன் இப்போ கூழுன்னு சொல்கிறேன்னா அடுத்த லைன்ஸில் நான் சொல்லுவேன் பாருங்கள், சரிங்களா? ஒரு ஷார்ட்கட்காக தான் இப்போ வந்து நான் சொல்கிறது, சரிங்களா? அடுத்து வணிகத்தின் வகைகள் என்னென்ன அப்படின்னா, தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம். அதாவது தரையிலேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம போகிறது, இன்னொன்று வந்து ஷிப்பில் கொண்டு போகிறோம் இல்லையா, அந்த வணிகம். அந்த காலத்துலேருந்தே 2 வணிகமும் இருந்துச்சு, சரிங்களா? இதில் மற்றபடி ஒன்றும் இல்லை. எதில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, எருது, கழுதை, குதிரை போன்ற விலங்குகளை வச்சு அந்த காலத்தில் வண்டி கட்டி கொண்டு போனாங்க. அப்படி வந்து வெளியூருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, ஒரு குழுவாக போய் விற்றுட்டு வருவாங்க. அந்த குழுவுக்கு பேர் என்னென்னா வணிகச்சாத்து. இம்பார்ட்டண்ட், இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க, கேட்பாங்க. வணிகச்சாத்துன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருள்களை அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர்வழி வணிகம்னு சொல்கிறாங்க. இது நமக்கு தெரியும், இதெல்லாம் சாதாரணமாக நமக்கு தெரியும், சரிங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதாரணம் அப்படின்னு டபக்குன்னு நினச்சிட்டு நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே வந்து விஷயங்கள் நிறைய இருக்குது, நம்ம கூர்ந்து கவனிக்கணும். இப்போ நம்ம வந்து டிஎன்பிசி புதுசாக எதையுமே படிக்கலைங்க, எல்லாமே நம்ம சின்ன வயசுலேருந்து படித்ததை தான் ரீகால் பண்ணுறோம். ஸோ படிக்கும்போது கவனமாக படிச்சிட்டிங்க அப்படின்னா டிஎன்பிசியை பற்றி நம்ம பயப்படவே வேண்டாம். அடுத்து கப்பல்கள் வந்து நிற்கும்போது, அந்த கப்பல் வந்து நிற்கிது இல்லையா, அந்த இடத்த வந்து துறைமுகங்கள்னு சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியும். துறைமுக நகரங்களை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பட்டினம், பாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? பட்டினம்னு சொல்கிறாங்க, பாக்கம்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து இதுவும் இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த நகரத்துக்கு என்ன பெயர், வில்லேஜில் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ துறைமுக நகரத்துக்கு பட்டினம் பாக்கம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த கடற்கரை உள்ள இடத்துக்குள்ள ஃபுல்லாக எல்லாம் பட்டினம் தான் வரும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம், சரிங்களா? அடுத்து பாருங்கள், தன்னாடு விளைந்த வெண்ணெல்லை தந்துட்டு பிற நாட்டு
உப்பை வந்து வாங்கிட்டு போனாங்க அப்படின்ற செய்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதோட லைன்ஸ் அது. இதில் வந்து உமணர் போகலும். ஆக்சுவலி உமணர்னா யாருன்னா உப்பு விற்பவர். உப்பு வந்து விற்கிறாங்க இல்லையா, அவங்க பேர் தான் வந்து உமணர். இதை சொல்கிறது எந்த நூல் சொல்லுதுன்னா நற்றிணை. நான் ஏற்கனவே சொன்னான்ல, அதாவது நெல் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு அந்த நல்லதுங்கிறது நற்றிணை. இந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா. அடுத்தது பாருங்கள், பாலோடு வந்து கூழோடு பெயரும். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, கூழ் நான் எதுக்காக சொல்கிறேன்னு, அதாவது கூழ் பாலோடு வந்து, அதாவது பாலை கொடுத்துட்டு தானியத்தை வாங்கிட்டு போகிறாங்க அந்த மாதிரி. குறுந்தொகை சொல்லுது. எந்த நூல் சொல்லுது? குறுந்தொகை. இதில் வந்து கூழோடு கூ வந்திருக்குல்ல, அதோட ரிலேட்டட் குறுந்தொகை. அதாவது குறுந்தொகை இருந்துச்சுன்னா நம்ம கூழ் சாப்பிட்லாம், உடம்புக்கு நல்லது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. குறுந்தொகை இருந்தாலே போதும். நம்மளோட உணவு அந்த காலத்தில் கூழ் மட்டும்தான், காலை உணவே வந்து கூழ் தான், அப்படி தான் வாழ்ந்தாங்க, சரிங்களா. அடுத்தது பாருங்கள், பொண்ணோடு வந்து கறியோடு பெயரும். அதாவது பொண்ணை கொடுத்துட்டு கறினா என்னென்னா மிளகு, பொண்ணை கொடுத்துட்டு மிளகை வந்து வாங்கிட்டு போனாங்க. இதுக்கு எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கோன்னா அகம். எந்த நூல் சொல்லுதுன்னா அகநானூறு. பொண்ணு என்ன பண்ணுவோம், பத்திரமா அகத்தில், அதாவது வீட்டுக்குள்ளே அகத்தில் வச்சுருப்போம், சரிங்களா. அதே மாதிரி கறி குழம்பு வச்சா என்ன பண்ணுவோம், சரி பூனையோ நாயோ வந்துடுப்போன்னு சொல்லிட்டு கதவு சாத்தியே அகத்திலே வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்போம். அதுதான் அகநானூறு. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டை நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் தெரிஞ்சதுன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யாருக்காவது யூஸ் ஆகும், சரிங்களா. அடுத்தது வந்து தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகங்களாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா பூம்புகார். பூம்புகார் உங்களுக்கு தெரியும், எங்கன்னா மாயவரத்துக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, பூம்புகார் அதுதான். அடுத்து அவ்வூர் வந்து துறைமுகத்தின் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம் நாட்டு கொடிகளோடு வந்து நின்றன. இதையும் கேட்பாங்க. எந்த துறைமுகத்துக்கு கப்பல்கள்லாம் அவங்களோட கொடியோடு வந்து நின்றுச்சு அப்படின்னு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க, சரிங்களா. அவற்றின் மூலம் வெளிநாட்டு பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன, தமிழ்நாட்டின் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன நமக்கு தெரியுது, சரிங்களா. அடுத்து வணிகத்தை தனிநபர் வணிகம்னு சொல்லுவாங்க, நிறுவன வணிகம்னு 2 வகையாக பிரிக்கலாம். தனிநபர் வணிகம் அப்படின்னா நம்மளாக உருவாக்கப்பட்டு நம்மளால் நடத்தப்படும் ஒரு சின்ன ஒரு வணிகம் தான் வந்து தனிநபர் வணிகம். இதே ஒன்றுக்கு மேற்பட்டவங்க வந்து 2-3 பேர் வந்து முதலீடு செஞ்சு அதை வந்து ஒரு நிறுவனத்தை நடத்துகிறாங்க அப்படின்னா வந்து அது நிறுவன வணிகம், நமக்கு அது தெரியும், சரிங்களா. அது நிறுவன வணிகம், தனிநபர் வணிகம், ஓகேங்களா. அடுத்த சிறு வணிகம்னா என்ன? சிறு வணிகம்னா இப்போ நமக்கு தேவையான ஒருத்தவங்க காய் விற்கிறாங்க, பால் விற்கிறாங்க, நம்ம ரோட்டில் வரும் இல்லையா, சின்ன ஒருத்தவங்க வயசானவங்களோ இல்லை ஒரு தள்ளு வண்டியில் அந்த மாதிரிலாம் வராங்க அப்படின்னா அவங்க அப்படின்னா ஒரு பெரிய பெரிய கடையில் போய் அவங்களுக்கு தேவையான கொஞ்சம், இன்றைக்கி நம்ம இவ்வளோ வந்து நமக்கு லாபம் கிடைச்சா போதும்னு அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் வாங்கிட்டு வந்து விற்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து சிறு வணிகர்கள், நம்ம நுகர்வோர், சரிங்களா. அடுத்து பெருவணிகர்னா யாருன்னா, பெருவணிகம்னா வந்து நிறைய லெவலில் பெரிய லெவலில் முதலீடு செஞ்சு அங்கே போய் நம்ம வாங்குகிறோம். பெருவணிகர்கிட்ட போய் சிறு வணிகர்கள் வாங்குவாங்க, நுகர்வோரும் வாங்குவாங்க. பட் எப்படின்னா அவங்க தான் மொத்தமாக கொள்முதல் செஞ்சு வச்சுருப்பாங்க, அவங்க தான் வந்து பெருவணிகர்கள், சரிங்களா. அடுத்து ஏற்றுமதியும் இறக்குமதியும். ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருள்களை பிற நாட்டுக்கு அனுப்புவது ஏற்றுமதி எனப்படும், அது நமக்கு தெரியும். அதில் வேறு ஒன்றும் போட இல்லை. என்ன இருக்குன்னா தேக்கு. அந்த காலத்தில் நம்ம என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இதெல்லாம் வந்து பிற நாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சோம், சரிங்களா. அது கேட்பாங்க, பிற நாட்டுக்கு என்னென்ன பண்ணோன்னா இதெல்லாம் நம்ம ஏற்றுமதி செஞ்சோம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். ஒரு தேக்கு மரத்தில் மயில் ஒன்று ஏறிடுச்சு. அங்கே ஏறினா என்ன இருக்குன்னா அரிசி இருக்குதுன்னு நினச்சி ஏறிடுச்சு, மரத்து மேலே ஏறிடுச்சு. அங்கே பார்த்தா அரிசி, இஞ்சி, மிளகு எல்லாமே போட்டு ஒரு தட்டில் இருக்குது. கடைசியில் அது மேலே ஏறி பார்த்துட்டா, மேலே ஏறின பிறகு கடைசியில் அது தேக்கு மரமே இல்லைங்க, சந்தன மரம். அப்படி ஏதாவது நம்ம மைண்டில் வச்சுக்கணும், சரிங்களா. அப்போ தான் நமக்கு ஞாபகம் வரும், ஓகே இது மாதிரி ஒரு சின்ன கதை ஏதோ ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று ரிலேட்டடாக நம்ம படித்து வச்சுக்கணும், ஓகேங்களா. என்ன, ஒரு மயில் வந்து தேக்கு மரத்தில் வந்து ஏறுது, அங்கே அரிசி இருக்குதுன்னு நினச்சி பார்த்தா அரிசி, இஞ்சி, மிளகு எல்லாம் காரமாகவும் இருக்குது அந்த தட்டில். கடைசியில் அது வந்து தேக்கு மரம் இல்லை, சந்தன மரம், சரிங்களா. அடுத்தது என்னென்னா சீனாவிலேருந்து நம்ம என்ன எங்கேருந்துனா வேறு இந்த இடத்துல வேறு நாடு கொடுத்து கூட கேட்பாங்க, ஜப்பானு கூட கொடுத்து கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. சீனாவிலேருந்து நம்ம என்னென்ன பண்ணோன்னா சீனாவிலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவையை வந்து இறக்குமதி செஞ்சோம். அரேபியாவிலிருந்து
குதிரைகள் வந்து நம்ம இறக்குமதி செஞ்சோம். நமக்கு தெரியல அரேபியா குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம். அது சீனாவில் வந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு இந்த 3ம் வந்து நம்ம வாங்கணும். அதாவது இப்படி எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, கண்ணாடிக்குள்ளே அந்த கற்பூரம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மூடி தான் வைக்கணும். வெளியில் வச்சா அது வந்து எவாப்ரேட் ஆகிடும் இல்லையா. ஸோ வந்து மூடி வைக்கணும். ஸோ கண்ணாடி பேழைக்குள்ளே அது பத்திரமா நம்ம வைக்கிறோம். அதேமாதிரி பட்டு என்ன பண்ணுவோம், பத்திரமா தானே வைப்போம். அதுவும் ஒரு பீரோக்குள்ளே பத்திரமா வைப்போம். ஸோ அதனால் சீனாவிலேருந்து காசு கொடுத்து என்ன வாங்கியிருக்கோன்னா பட்டு, கற்பூரம் எல்லாமே வாங்கி பத்திரமா வச்சுருக்கோம். சரிங்களா. ஸோ சின்ன லெவலில் பணம் கொடுத்து அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. சீனா அப்படின்னு சின்னது அந்த மாதிரி. அடுத்து வணிகத்தில் நேர்மை பார்ப்போம். அடுத்தது அக்கால வணிகர்கள் வந்து நேர்மையாக தொழில் செய்தனர் என்பதனை தமிழ் இலக்கியங்கள் எடுத்து காட்டுகின்றன. இப்போ திருக்குறள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். வாணிகம் செய்வார்க்கும் வாணிகம் பேணி பிறவும் தம போல செய்யின் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். சரிங்களா. அதாவது என்னன்னா வணிகரின் நேர்மையை பற்றி கூறுகிறது. இது வந்து திருக்குறள் எதுனா வணிகரோட நேர்மையை பற்றி கூறுகிறது. வணிகர்கள் பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். அவங்க வந்து காசை கொடுத்து அதை விட அதிகமாக ஒரு இடத்துலேருந்து வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி பிறருக்கு கொடுக்கும்போது, அதாவது நுகர்வோருக்கு கொடுக்கும்பொழுது அளவை விட குறைத்து கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. பட் இந்த காலத்தில் எப்படி இருக்காங்க, கொஞ்சம் ஏமாத்து இருக்க தான் செய்தாங்க. அங்கே எல்லாரையும் சொல்ல முடியாது. பட் ஓரளவு ஒரு சில பேர் பண்ணுறதுனால அது எல்லாருக்கும் கெட்ட பேர் வருது. இது அந்த காலத்தில் வந்து பட்டினப்பாலை எப்படி சொல்லுதுன்னா, நடுவு நின்ற நெஞ்சினோர். இது வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஸோ நடுவு நின்ற நெஞ்சினோர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நடுவு நின்ற நெஞ்சினோர் எது சொல்லுன்னா பட்டினப்பாலை. அதாவது பட்டினம் அப்படின்னா பட்டினத்துக்கு போகிறோம் அப்படின்னு வில்லேஜில் சொல்லுவாங்கள்ல, பட்டினம். ஸோ பட்டினம்னா எப்படின்னா, இப்போ பட்டினத்தில் உள்ளவங்களாம் வந்து நியாயமானவங்க, நடுவு நின்ற நெஞ்சினோர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இணைய வழி வணிகம். கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்க நேரமில்லாதவர்கள் இணைய வழி வணிகம் உதவுகிறது. இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் அப்படிதாங்க இணைய வழி வணிகத்துக்கே போயிட்டாங்க இல்லைங்களா. இப்போ எல்லாமே நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு. அந்த ஆப்ஸில் வாங்கினா வீட்டுக்கே வந்துடுது. கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது. அதேமாதிரி கார்ட்லேயும் பே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து போச்சு. ஸோ இதுவும் ஒரு வகையான நல்லதுன்னு சொல்லலாம். பட் இன்னொரு பக்கம் என்னென்னா, வணிகர்களுக்கு வேலை இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் இந்த கஷ்டத்தையும் இது கொடுக்குது. ஸோ நம்ம இதில் வந்து 50-50 வந்து நல்லதுன்னு சொல்லலாம், இது கெட்டதுன்னு சொல்லலாம். பட் நம்ம வளர்ந்துட்டு வரோம் இல்லையா. ஸோ இந்த இந்தியாவில் வந்து மின்னணு பரிமாற்றங்கள், இந்த மின்னணு பர்ச்சேசிங் எல்லாமே வந்து தேவை தான் இல்லைங்களா. அடுத்து வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது. ஆமாம், பண்டமாற்று முறையாக தான் தொடங்கியச்சு. அப்புறம் பணத்தை பயன்படுத்தும் முறையாக வளர்ந்தது. ஓகேங்களா. இன்று மின்னணு பரிமாற்றம் செய்யும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. ஃபஸ்ட்டு எப்படி தொடங்குச்சு அப்படின்னா, பண்டமாற்று முறையாக அந்த காலத்தில் வந்து தொடங்குச்சு. ஓகேங்களா. அடுத்தது பணத்தை வந்து பயன்படுத்தணும். அடுத்தது இப்போ இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னா, மின்னணு பரிமாற்றம் மூலயமா வந்து அந்த யூபிஐ, பேடிஎம், கூகுள் பே நிறைய ஆப்ஸ் இருக்குது. அது மூலயமா நம்ம வந்து பணம் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். வருங்காலத்தில் வணிகத்தில் இன்னும் பல புதுமைகள் வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்தால் இன்னும் சந்தோஷம்தான் இல்லைங்களா. அடுத்து பாருங்கள், கொள்வது மிகை கொள்ளாது. அதாவது இந்த தேர்ட் ஒன் படித்து மகிழ. அதில் கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைப்படாது. பட்டினப்பாளையில் பார்த்தோம் இல்லையா, அவங்க வாங்கும்போதும் கம்மியாக வாங்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுதும் குறைச்சி கொடுக்க மாட்டாங்க. அதுதான் சொல்கிறாங்க. இது என்ன, பட்டினப்பாலை. அடுத்த ஒரு குறள், சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல், அதாவது துலாக்கோல், அந்த இது வெயிட் பார்ப்பாங்க இல்லையா, தராசு, அந்த மாதிரி அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி. அந்த மாதிரி நடுவு நின்று நெஞ்சிடும். அதே மாதிரி சமமாக தான் பண்ணுவாங்க. அந்த சமமாக தான் சான்றோர்கள் செய்வாங்க. குறைச்சியும் கொடுக்க மாட்டாங்க, கூட்டி இந்த பக்கமும் இது பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து துலாக்கோல் போல், அதாவது தராசு மேலே நடுவுல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் சொல்லுது. சரிங்களா. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர்கள் யாருங்க, நுகர்வோர். நான் தான் ஏற்கனவே சொன்னலையா, நுகர்வோர். அடுத்து வணிகம் ப்ளஸ் சாத்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வணிகச்சாத்து. என்னதுங்க, வணிகச்சாத்து.
அடுத்து பண்டம் ப்ளஸ் மாற்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பண்டமாற்று. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் கொஞ்சம் கவனமாக அடிக்கணும். ஏன்னா எக்ஸாம் டைமில் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் ஒன்று. அதனால் நல்லா தெளிவாக படித்து மார்க் பண்ணுங்கள். அடுத்து மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மின்னணு. மின் ப்ளஸ் அணு. சரிங்களா? மின் ப்ளஸ் அணு. அடுத்து விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விரிவு ப்ளஸ் அடைந்த. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக. இல்லை ஆங்கில சொல் கொடுத்துட்டாங்க, தமிழ் சொல்லியும் மேலே வந்து மேட்ச் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வாங்க பார்க்கலாம். கரன்சி நோட். இந்த கரன்சி நோட்னா என்ன? பணத்தாள். கரன்சி நோட்னா பணத்தாள், நமக்கு தெரியும். அடுத்து பேங்க்னா வங்கி. செக்குனா காசோலை. சரிங்களா? இங்கே மேல் காசோலை. அடுத்தது டிமாண்ட் டிராஃப்ட். டிமாண்ட் டிராஃப்ட்னா என்னங்க? வரை ஓலை. சரிங்களா? அடுத்து டிஜிட்டல். டிஜிட்டல்னா என்ன? மின்னணு மயம், அதுதான் டிஜிட்டல். அடுத்து டெபிட் கார்டு. டெபிட் கார்டு இப்போலாம் நிறைய பேர் எல்லாமே டெபிட் கார்டு வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா? டெபிட் கார்டுனா கடன் அட்டை. சாரிங்க, பற்று அட்டை. டெபிட் கார்டுனா பற்று அட்டை. கிரெடிட் கார்டு தான் கடன் அட்டை. கிரெடிட் கார்டு ஏன்னா அதில் தான் வந்து நம்ம காசு கடன் வாங்கிட்டு திருப்பி கட்டுறோம் இல்லைங்களா? டெபிட் கார்டில் பணத்தை போட்டு நம்ம செலவு பண்ணுறோம். அதனால் டெபிட் கார்டுனா பற்று அட்டை, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. சரிங்களா? இது 6, இது 7. அடுத்து ஆன்லைன் ஷாப்பிங். ஆன்லைன் ஷாப்பிங்னா என்ன? இணையதள வணிகம். இணையதளத்தில் வணிகம் பண்ணுறலையும் அதுதான். அடுத்து இ காமர்ஸ். இ காமர்ஸ்னால் மின்னணு வணிகம். மின்னணு வணிகம். சரிங்களா? இதோட இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு அடுத்த பாடத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.